Hi friends, நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2 வீடியோ தான் கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டாபிக் சம்மந்தமாக எப்படி பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா பார்ப்போம். நியூட்டன்ஸ் லா சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 லாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ண இந்த கிராவிடேஷ்னல் கான்செப்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷ்னல்லே வந்து கிராவிட்டின்றது ஆக்ஸலரேஷன் என்றதே கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகிறது ஒவ்வொரு விதத்துலேயும் பார்ப்போம். எப்படின்னா இப்போ ஒரு பொருளோட ஹைட்டு அதாவது ஆல்டிடியூட் வச்சு அதோட ஆக்ஸலரேஷன் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட ஆழத்தை வச்சு அதோட கிராவிட்டியை மெஷர் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டிடியூடுன்ற கான்செப்டை வச்சு கிராவிட்டியை மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த லாட்டிடியூட் என்ற கான்செப்டை மெஷர் பண்ணும்போது எப்படின்னா எர்த்தை வந்து ஒரு சைடில் பார்த்தா ஸ்பியராகவும் இன்னொரு சைடில் வந்து ஸ்பியராக இல்லாமலும் கன்சிடர் பண்ணி 2 விதமாக அதோட கிராவிட்டியை மெஷர் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கிராவிடேஷன்னா அது வந்து அதோட ஹைட்டு லாட்டிடியூட் அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, அதாவது ஃபீல்டுனா என்னென்னா ஒரு சரௌண்டிங்குள்ளே அதோட கிராவிட்டி எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷ்னல் மாஸ், இனர்ஷியல் மாஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் பார்ப்போம். இதுதான் நமக்கு எப்படி யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இதில் வந்து அதோட ஃபார்முலா கேட்பாங்க. சில டைம் வந்து அதில் கான்செப்ட் ஏதாவது கேட்பாங்க. இப்போ நமக்கு புக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வேணால் அதோட சொல்யூஷன் என்ன, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட்டாக ஃபைனல் சொல்யூஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ப்ரிலிம்ஸ் அளவில் இதை ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் எஸ்கேப் ஸ்பீட். ஸோ இதில் வந்து நிறைய டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரிலிம்ஸில். ஸோ இதை சம்மந்தமாகவும் நல்லா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் பார்ப்போம் பார்த்திங்கன்னா சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட் பற்றி நல்லா டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த சேட்டிலைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் ஒரு 15 மார்க் அளவுக்கு இதை பார்த்துட்டோன்னா இது ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு யூசஸ் ஆஃப் சேட்டிலைட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 8 மார்க் ஸ்டாண்டர்டில் பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட், சேட்டிலைட். ஸோ இது பேஸ்டாக தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ். ஸோ நான் இது சம்மந்தமாக ஜாகிரஃபியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஜாகிரஃபியில் விட்ட டாபிக்ஸ் எல்லாம் இதில் கவர் ஆகுது. இதில் கவர் பண்ணிட்டேன்னா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த கிராவிட்டி வந்து நம்ம ஏதோ ஒரு செயலை செய்யும்போது அது வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஆல்டிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்க. ஸோ மேலே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே இறங்கிடுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கிராவிட்டி வந்து அதுக்கான கிராவிட்டி வந்து குறையும் போது அது வந்து கீழே இறங்குது. ஸோ ஹைட் வந்து அதிகமாக கிராவிட்டி வந்து குறையுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராக்கெட் தான் லான்ச் பண்ணுற இடம் தான் பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருந்தால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த நம்ம மேலே போடுற பொருள் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் கிராவிட்டி இல்லாதப்போ அது தானாக கீழே இறங்கிடும். இதே கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணலைன்னா அது வந்து அந்த ஸ்டேஜையும் தாண்டி அதால் மேலே போக முடியும். ஸோ ராக்கெட் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து எங்கே குறைவாக இருக்கோ அந்த இடத்துல தான் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் கிராவிட்டி குறைவான இடத்துல லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூவல் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ மேலே போகும்போது ஒரு பொருள் மேலே போகும்போது அதோட கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே ஒரு பொருளை வந்து நீங்கள் கீழே போடுறீங்க. இப்போ ஏதோ ஒரு குழி இருக்குது, அது குழியுள்ள ஒரு பால் போடுறீங்க. நம்ம மேலே போடும்போது அது ஓரளவுக்கு அது கிராவிட்டி மெயின்டைன் பண்ணும். ஆனால் கீழே போட்ட உடனே அது வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பொருளை போடும்போது அதுக்கான கிராவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுக்கான கிராவிட்டி வந்து 0 லெவல், அதாவது சட்டுன்னு 0 லெவலில் வந்துடும். ஸோ இந்த 2 கான்செப்டும் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா
கிராவிட்டி வந்து 2 விஷயத்துலையுமே டிக்ரீஸ் தான் ஆகுது. அதுவும் டெப்த்தில் போகும்போது தான் இன்னும் அந்த 0 ஸ்டேஜ்க்கே போயிடுது. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம புக்கில் இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபிசிக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சிக்கும் போது ஒரு 2 மினிட்ஸாவது அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் இது எப்படி நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஃபிசிக்ஸும் சரி ஜாகிரஃபியும் சரி அதுக்கான பேசிக் கான்செப்டே பார்த்திங்கன்னா இந்த கிராவிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய விஷயம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எர்த்தோட ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிராவிட்டி என்ற கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, மேலே போகும்போது என்ன ஆகுது, கீழே வரும்போது கிராவிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எர்த்தோட ஸ்ட்ரக்சரில் கிராவிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து நிறைய விஷயம் ஜாகிரஃபியும் சரி ஃபிசிக்ஸில் சரி எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டிடியூட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து நம்ம வந்து அந்த ஹரிசாண்டல் லைனாக போகிறது தான் லேட்டிடியூட்ன்றது. இதே லாங்கிடியூட்னா வெர்டிக்கல் லைனில் வர எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து லாங்கிடியூட் சொல்லுவோம். ஸோ நம்ம எர்த் அதோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாமே லேட்டிடியூட் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா 0 டிகிரி லேட்டிடியூட், 23.5 டிகிரி லேட்டிடியூட், 66.5 டிகிரி லேட்டிடியூட், ஸோ இந்த மாதிரி லேட்டிடியூட் பேஸ்டாக தான் பார்ப்போம். ஸோ லேட்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது கிராவிட்டி வந்து இந்த மாதிரி R², ஆர்னால் என்னென்னா ரேடியஸ், R² இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஸ்மால் g ஈக்குவல் டு கேபிட்டல் G m/R² அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இங்கே இந்த G வந்து பார்த்திங்கன்னா அந்த R² இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம மேற்கொண்டே என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்தில் ஈக்வேட்டர் இருக்கும், போல்ஸ் இருக்கும். ஈக்வேட்டர்னால் சென்டர் பாயிண்ட்டு தான் சொல்லுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சப் ஈக்வேட்டர் போகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சப் போல்ஸ் போய் லாஸ்ட்டாக வந்து போல்ஸ்னு வரும். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இப்படி தான் நம்ம பிரிப்போம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர், அதுக்கு மேலே சப் ஈக்வேட்டர், அதுக்கப்புறம் சப் போல்ஸ், அதுக்கப்புறம் மேலே தான் அந்த எட்ஜு, அதாவது அந்த ஆல்டிடியூடு அந்த ஹைட்டில் தான் வந்து போல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரஃபாக ஒரு ஸ்பியரோ இல்லை சர்க்கிளோ நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சு பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த சென்டரில் இருக்கிறது தான் வந்து ஈக்வேட்டர். ஸோ அதுக்குரிய டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மேலே போக போக போல்ஸ் வரும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சப் ஈக்வேட்டர், சப் போல்ஸ், போல்ஸ்னு பிரிப்போம். ஸோ நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கிராவிட்டி குறையும் சொல்லிட்டு. அதனால தான் வந்து மேலே போகும்போது ரொம்ப தூரம் போயிட்டு அது வந்து கீழே இறங்கும்போது அதுக்குரிய கிராவிட்டி குறைஞ்சிருது. அதே மாதிரி டெப்த்லேயும் ரொம்ப ஆழமாக போக போக அதுக்குரிய கிராவிட்டி குறையுதுன்னு பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஈக்வேட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குரிய கிராவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு போல்ஸில் பாருங்கள், அப்படியே இந்த ஸ்பியர் வந்து குறுகிடுது. ஸோ அங்கே வந்து அதுக்குரிய ரேடியஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால போல்ஸில் வந்து கிராவிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனால தான் நம்ம வந்து கிராவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து தலைக்கீழி அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த ரேடியஸ் R² வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது கிராவிட்டி. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் ரேடியஸ் அட் ஈக்வேட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கிரேட்டஸ்ட். ஸோ அதனால் ஜியோட வேல்யூ மினிமம். ரேடியஸ் அட் போல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இதில் ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஆஃப் ஜி இன்க்ரீசஸ் ஃப்ரம் தி ஈக்வேட்டர் டு தி போல்ஸ்.
ஏன்னா ஈக்குவேட்டரில் வந்து ஜியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே போல்ஸ் கிட்ட போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து சூஸில் அதாவது ஆப்ஷன் கொடுத்து கேட்கும்போது இந்த ஜி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொரு டைப்லேயும் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும்போது தான், ரொட்டேஷனாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்னைத்தானே சுற்றுறது. ரெவல்யூஷனாக தான் ஒரு பொருளை சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி வர்றதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எர்த் வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணுறத ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்போ கிராவிட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் எர்த் ஸ்டாப் ரொட்டேஷன் above its own axis then at the equator the value of g increases. ஸோ இந்த கிராவிட்டி பார்த்திங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்ன இடம் பார்த்திங்கன்னா போல்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எர்த் வந்து ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகும்போது ஈக்குவேட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மீதி எல்லா இடத்துலையுமே மினிமமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ஜி தெரிஞ்சுக்கணும். 9.8 m/s². அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ஜி ஆன் மூன் வந்து எர்த்தை கம்பேர் பண்ணும்போது 6 times வந்து குறையும். அதுக்கப்புறம் இந்த ஜியில் சொன்ன கான்செப்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து சில வேல்யூஸ் தான் சொன்னேன். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஃபீல்டு அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாலே அதுக்குரிய மீனிங் என்னன்னு தெரியும். அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு ஃபீல்டு, அதாவது அதோட சரௌண்டிங், அதை தான் அந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டெல்லாம் இருக்குது. நமக்கு இதில் வந்து எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன விதமான ஃபீல்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அதே சமயத்தில் இன்னொரு பொருளும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பொருள் வந்து ஏதோ ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொரு பொருள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சின்னதாக உள்ள பொருளுக்கு ரிமைனிங் அந்த பெரிதாக உள்ள பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் ஸ்பேஸில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மற்ற இன்னொரு பொருளுக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து தரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூட்டன் அவர் எப்படி இந்த கிராவிடேஷனல் ஃபீல் பண்ணார்னே நம்ம வந்து உணர்வோம். என்னென்னா ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு ஆப்பிள் இருக்குது, கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆப்பிளுக்கும் அந்த ஸ்பேஸ்க்கும் ஒரு விதமான கிராவிடேஷனல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்னது தான், ஆனால் கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறையா. ஸோ இந்த ஆப்பிளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக அந்த ஆப்பிளுக்கு உரிய கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னா என்ன பார்த்துட்டோம். அதாவது தனக்குரிய வந்து எக்ஸ்ட்ரா பிளேஸை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேர் பண்ணதுன்னு. ஸோ இப்போ வந்து அது எந்த அளவுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும் அதை தான் வந்து இன்டென்சிட்டி சொல்லுவாங்க. அதோட ஸ்ட்ரென்த் என்ன அதை தான் வந்து இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனால் இவ்வளோ வெயிட்டு தான் தூக்க முடியும், அதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த், அதுதான் அங்கே வந்து இன்டென்சிட்டி. அதே மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டில் இவ்வளோ தான் வந்து அதுக்குள்ளே அந்த அட்ராக்ஷனை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை சொல்கிறது தான் இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் ஸ்ட்ரென்த் அட் எ பாயிண்ட் is defined as the force experienced by a unit mass placed at that point. அதாவது அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதால் தாங்க முடியுதோ அதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ வந்து அது இழக்குதோ, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள், ஸோ அது வந்து கீழே விழுந்துருது. இதுதான் வந்து அது எந்த அளவுக்கு அதால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்குரிய ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து தாங்கிக்கிட்டு இருக்குது. இழக்கும்போது அதுக்குரிய ஃபோர்ஸை விட்டுட்டு அது வந்து கீழே விழுந்துருது. இதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது என்ன டேர்மில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ. ஸோ இதை கூட நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எதை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ நம்மளால் ஒரு பொருள் தூக்க முடியும்னா அந்த பொருளோட வெயிட்டை பொறுத்து தான், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஸோ இந்த 2 டேர்ம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்.
ஸோ இந்த 2 டேர்ம் அனலைஸ் பண்ணும்போது அங்கே வந்து அந்த டெஃபினேஷன் பாருங்கள், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ யூனிட் மாஸ். ஸோ அப்போ ஃபோர்ஸ்ன்றது மேலே வரும், யூனிட்னு வரும்போதே நம்ம டிவைடட் பை சிம்பிள் போட்டு கீழே வந்து மாஸ் கொண்டு வந்துடணும். அப்போ இதுக்கான யூனிட் வந்து நம்ம எழுதலாம். ஃபோர்ஸ்னால் நியூட்டன், மாஸ்னால் வந்து கிலோகிராம்னு. ஸோ கிலோகிராம் மேலே போகும்போது கிலோகிராம் பவர் -1. ஸோ நியூட்டன் கிலோகிராம் பவர் -1. ஏன் வந்து இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டா போதும், ஃபிசிக்ஸில் வந்து இனிமேல் வர கான்செப்ட் தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்காங்க, E = F/m. நான் ஏற்கனவே சொன்னது தான், கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டினா E, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், மாஸ் வந்து கிலோகிராம் பவர் -1 சொன்னேன். ஸோ அதை தான் E = Fmனு எழுதுகிறோம். ஏற்கனவே நமக்கு வந்து கிராவிடேஷனோட ஃபார்முலா தெரியும், F = G M m/r². ஸோ இப்போ வந்து அந்த E = F/m, அதை வந்து இந்த F = G mm/r², அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும், E = G M/r². ஸோ இந்த அளவுக்கு தான் நான் படிக்கணுமா அப்படி தான் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக படிக்கணும் தான். ஏன்னா நம்ம பயாலஜி அந்த சப்ஜெக்ட் தான் பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் இருக்கிறது தான் கவர் ஆகும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய 11th 12th கவர் ஆகும். ஆனால் நமக்கு தெரியாது இதெல்லாம் இங்கே தான் இருக்குமான்னு. ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்முலா, கொஞ்சம் வேல்யூஸ் அதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால். இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், இனர்ஷியல் மாஸ், கிராவிடேஷனல் மாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அதாவது இந்த 2 ஃபீல்டுக்கும் இப்போ வந்து அந்த ஆப்பிள் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்குது. ஸோ அதை தான் வந்து இதுக்குரிய பொட்டென்ஷியலையும் நம்ம பிரித்து காட்டுறோம். அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து இதுக்குரிய ஃபார்முலா பார்த்துக்கோங்க, dV = -EdR. இது வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலனாலும் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் உரிய பொட்டென்ஷியலை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது தான் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 kg வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும், இது ஒரு 10 kg தாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு அந்த பொட்டென்ஷியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points இஸ் டிஃபைன்ட் அஸ் தி amount of work done in moving unit mass from one point to another point against the gravitational force of attraction. ஸோ எந்த அளவுக்கு அந்த 2 பொருட்கும் உள்ள அந்த அட்ராக்ஷன், அதாவது எந்த அளவுக்கு அதால் ஃபோர்ஸ் கொடுத்து தாங்க முடியுதோ, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதால் ஒர்க் டன், அதோட வேலை முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் வரைக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபினிட்டின்றப்போ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட், ஏதோ ஒரு லென்த்து. ஸோ அதனால் நம்மளோட வேல்யூவில் வந்து அந்த மீட்டர்ன்றதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூட்டன், மீட்டர், கிலோகிராம் பவர் -1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் பார்த்திங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இதுலையுமே நம்ம கான்செப்டும் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இது என்ன குவான்டிட்டி, அதுக்கான யூனிட் என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் பார்த்தோம், அதில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அதோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யூன்னு ஒரு டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை மீன் பண்ணுறதுக்கு. ஸோ யூன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க யூனா என்ன வேர்டு மென்ஷன் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் U = mgh. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இனர்ஷியல் மாஸ், கிராவிடேஷனல் மாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்டாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேக்டை மட்டும் தனியாக பிரித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே போட்டு கான்செப்டை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
கான்செப்டாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே புரியலைனாலும் இந்த ஃபேக்டை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஃபேக்ட் மீன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் யூனிட், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனர்ஷியானா என்னென்னா இன்ஆக்டிவ்னு அர்த்தம். கிராவிடேஷ்னல்னால் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு. இப்போ இனர்ஷியல் மாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 பொருள் இருக்குது. ஒரு பொருள் வந்து அப்படியே சைலண்ட்டாக இனர்ஷியாவாக இருக்குது, அதாவது இன்ஆக்டிவாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரொட்டேட் ஆகாத பொருளை ரொட்டேட் ஆகிற பொருளோட வச்சு கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம் சொல்கிறது தான் இனர்ஷியல் மாஸ். இப்போ இந்த இனர்ஷியல் மாஸ் பார்த்திங்கன்னா எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நியூட்டன்ஸோட செகண்ட் லா F=ma, அதாவது லா ஆஃப் இனர்ஷியான்னு ஃபர்ஸ்ட் லா இருக்குது. ஆனால் வந்து இங்கே இனர்ஷியல் மாஸ்க்கு நியூட்டன்ஸோட செகண்ட் லா எடுத்துக்கிறாங்க, F=ma. நாங்கள் என்ன கான்செப்ட் சொல்லியிருப்போன்னா, இப்போ வந்து ஒரு மாஸ், அதாவது ஒரு மாஸ் வச்சு தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பொருளில் போய் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு எட்டி உதச்சா நமக்கு வந்து அந்தளவுக்கு வலி தெரியாது. இதே ஒரு பெரிய ட்ரெயின் நிற்குது, அதை போய் நம்ம எட்டி உதச்சா அந்த நேரத்தில் வந்து நம்ம காலுக்கு தான் வலிக்கும். ஸோ இங்கே அந்த பெயின்ன்றது எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளோட மாஸ் பொறுத்து தான். ஒரு சின்ன பாலை நம்ம அடிக்கும்போது அந்தளவுக்கு ஃபீல் இல்லை, ஒரு பெரிய ட்ரெயினை போய் அடிக்கும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இனர்ஷியல் மாஸில் இதை கொண்டு வந்து எப்படி நம்ம கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதாவது அந்த பால் இருக்குது, ஒரு சைடு உங்கள் லெக் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த பால் வந்து அடிக்கும்போது எந்த ஃபீலும் தெரில, அதே ட்ரெயின் அடிக்கும்போது ஃபீல் தரேன்னு சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம ஒரு பாலோட மெஷர்மெண்ட் வந்து அதோட வெயிட் வந்து உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்கள் லெக் வந்து அதோட வெயிட் வந்து நமக்கு தெரியல. ஆனால் வந்து உங்களுக்கு வர பெயினை வச்சு நீங்கள் வந்து அந்த வெயிட்டை தெரிஞ்சிக்கலாம் சொல்கிறதா இனர்ஷியல் மாஸ். அதாவது இனர்ஷியல் மாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குரிய வெயிட்டை வச்சு நீங்கள் வந்து, அதாவது இன்னொரு பொருளோட அந்த ஆக்ஸலரேஷனை வச்சு இன்னொரு மாஸை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு புக்கில் என்ன ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஒன் ஆஃப் தி 2 மாசஸ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் கிலோகிராம். ஸோ ஒரு பொருளோட வெயிட்டு இருக்குது, இந்த அன்னோன் மாஸ் இன்னொரு பொருளோட வெயிட்டு தெரியல, கேன் பி டிட்டர்மைன்ட் பை கம்பேரிங் தர் ஆஸ்லரேஷன்ஸ். ஸோ அது ரெண்டையுமே வந்து சுத்த விட்டு பாருங்கள், ஆஸ்லரேட் பண்ணுங்கள், அந்த ஆஸ்லரேஷன் வேல்யூவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதே தான் நான் அங்கே சொன்னேன், அந்த பெயினை வச்சு இன்னொரு மாஸை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். அதாவது நம்ம அங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியலனால ஓகே இவங்க வந்து அந்த பெரிய பொருளை அடிச்சிருக்காங்க, சின்ன பொருளை அடிச்சிருக்காங்க, ஸோ அதை வச்சு இந்த பெரிய பொருளோட வெயிட் இவ்வளோவா இருந்திருக்கலாம், சின்ன பொருளோட வெயிட் இவ்வளோவா இருந்திருக்கலாம், அந்த பெயின் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் மாஸ். ஸோ இதே தான், இங்கே வந்து அந்த பொருளுக்குரிய ஆக்ஸலரேஷனை வச்சு அன்னோன் மாஸை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராவிடேஷ்னல் மாஸில் பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்குரிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வச்சு இன்னொரு அன்னோன் மாஸை டிட்டர்மைன் பண்ணலாம் சொல்கிறாங்க. இனர்ஷியல் மாஸ்னால் ஆக்ஸலரேஷன் வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம், கிராவிடேஷ்னல் மாஸ்னால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வச்சு அன்னோன் மாஸ் டிட்டர்மைன் பண்ணலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எஸ்கேப் ஸ்பீட், அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ராக்கெட் பிரின்சிபல், அதாவது கிராவிட்டி வந்து எங்கே குறைவாக இருக்கும் அங்கே தான் வந்து ராக்கெட் தான் லான்ச் பண்ணுவாங்க, சேட்டிலைட் தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த நேம்லேயே இருக்க பாருங்கள், எஸ்கேப். இப்போ நம்ம ஒரு பொருளை தூக்கி போட்டால் அது வந்து கீழே வந்துடும். இதே ஒரு பொருள் வந்து நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு, அதாவது ராக்கெட், சேட்டிலைட், இதுதான் பார்த்திங்கன்னா கீழே வராது, ஸ்பேஸில் அதுக்கான ஒரு பிளேஸ் போய் அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதை தான் வந்து எஸ்கேப் ஸ்பீட் சொல்கிறாங்க. அதுக்குரிய ஹைட்டில் வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம அனுப்பி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது வந்து கீழே வராது. இதுதான் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதோட வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ்கேப் வெலாசிட்டினா மினிமம் வெலாசிட்டி சொல்லுவாங்க, எஸ்கேப் ஸ்பீட் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸ்பீடுன்ற டேர்மை நம்ம வெலாசிட்டின்னு சொல்லலாம், ஜென்ரலாக அப்படி சொல்லலாம். இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக ஃபிசிக்ஸில் போய் பார்த்திங்கன்னா
ஸ்பீடுன்றதை ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டின்றதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குரிய டைரக்ஷன் அதெல்லாம் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி அது பிரியும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா பார்த்தீங்கன்னா மினிமம் வெலாசிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் ஒரு சேட்டிலைட் தான் லான்ச் பண்ணோன்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எர்த்தோட கிராவிடேஷனை மீறி அது வந்து போயிடும். அதனால தான் கிராவிட்டி இல்லாத இடத்துல இது நிறையா சேட்டலைட்டு ராக்கெட். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிஷா, ஸ்ரீஹரிகோட்டா இந்த மாதிரி பிளேஸ் தான் வந்து கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து சேட்டிலைட் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மெயின்டைன் ஆகுது. இப்போ எர்த் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 11.2 km/s. ஸோ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் மேலே ஏதாவது ஒரு பொருளை அனுப்புனோன்னா இவ்வளோ ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு மூன் சர்ஃபேஸ்க்கு பாருங்கள் 2.38 km/s. ஸோ மூனுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பொருளை அனுப்பணுன்னா இவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம அனுப்பணும். அதுக்கடுத்து மெர்க்குரிக்கு பாருங்கள் 4 km/s. ஜூபிட்டருக்கு 60 km/s. ஸோ இதோட ஜென்ரலான ஃபார்முலா என்னென்னா வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி தான் வின்னு சொல்லுவாங்க, =√2gr. ஸோ இங்கே ஸ்மால் ஜி பார்த்தீங்கன்னா கிராவிட்டியை மீன் பண்ணும், ஆர்ன்றது ரேடியஸ். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் குரூப் 1 2016 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, VE =√2gr. ஸோ இதை தான் வந்து நமக்கு இன்னொரு டேர்ம்லேயும் சொல்லலாம், எஸ்கேப் வெலாசிட்டி =√2 டைம்ஸ் தி ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் தான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ விஇனா எஸ்கேப் வெலாசிட்டி சொன்னேன். இது சன்க்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 620 km/s. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சேட்டிலைட் ராக்கெட் எது லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் அட்மாஸ்பியரையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த கேஸஸோட டெம்பரேச்சர் தான் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேஸஸோட டெம்பரேச்சரோட வெலாசிட்டி தான் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா m/s நம்ம வந்து வெலாசிட்டி, ஸ்பீடு அந்த டேர்ம் தான் சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் எவ்வளோ இருக்கணும்னா 0.5லேருந்து 1 km/s. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், ஹீலியம்க்கு தான் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 km/s இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் சேட்டிலைட். அதுக்கப்புறம் ஜியோ ஸ்டேஷ்னரி போலார் சேட்டிலைட்னால் என்ன. அதுக்கப்புறம் இந்த யூசஸ் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இதில் அந்த யூசஸ் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் தான் பார்த்திங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸில் நமக்கு டாபிக்ஸாக வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8 மார்க் 15 மார்க் அளவுக்கு பார்ப்போம். மற்ற கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது தான் வந்து இப்போ ஒரு டாபிக்னால் அதோட கான்செப்ட், ஃபார்முலா, யூனிட் அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரு நோட்டாக எடுத்து வச்சுட்டு எக்ஸாமில் சப்போஸ் 3 மார்க் கேட்டாலும் 3 மார்க் கேட்டாலும் 3 பாயிண்ட்ஸ் அந்தளவுக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து அந்த 3 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நமக்கு சேட்டிலைட்னால் என்னென்ன தெரியும், அதாவது ஒரு பிளானட் பற்றி அது உள்ள என்னென்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறோனோ அதுக்காக தான் நம்ம சேட்டிலைட் தான் அனுப்புகிறோம். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி பாடி தான் தெரிஞ்சுக்கிறோம். இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி பிளானட் நேச்சுரல் சேட்டிலைட் சொல்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புற ஒரு ஹெவன்லி பாடி தான் வந்து அந்த பிளானட்டை போய் சுற்றி வரதுனா ரெவல்யூஷன் சேட்டிலைட். இதே வந்து சன்னை வந்து எர்த் சுற்றி வர 365 டேஸ் ஆகும். ஸோ அந்த சுற்றி வரும்போது அதுக்கான ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.85 × 10⁵ கிலோமீட்டர். ஸோ நிறைய வேல்யூஸ் வைக்கிறதுனால நமக்கு சப்போஸ் மறந்தாலும் மறக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 27.3 டேஸ் வருது. அதில் அந்த 3 வந்து எண்டிங்கில் வருது. ஸோ அது வந்து 3.85. அப்புறம் இங்கே 5 முடியுதுனால 10⁵ கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நேச்சுரல் சேட்டிலைட் பார்த்தாச்சு. அதே இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்டு ஜென்ரலாக வேர்ல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் தான் சொல்கிறாங்க 1956. ஸோ இந்தியாவில் அதே வரிசையில் ஃபர்ஸ்ட் எதுவும் பார்த்திங்கன்னா ஆரியபட்டா ஏப்ரல் 1975 லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் எல்லா டாபிக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆன்லைன் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வருது. அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சயின்ஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் எக்ஸாமுக்கு முன்னாடியே.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே இந்த சயின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.